கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கூட தள்ளப்பட்ட ஒருவரை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்ற தலைப்பின் அடிப்படையில் நம்ம பரிசுத்த வேதத்தினுடைய ஆதாரத்தோடு இந்த நாட்களில் நம்ம சில வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து கொண்டு ரூத்தின் புத்தகத்தில் 6வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோமானால் ரூத்து குறித்து தான் நம்ம இந்த நாட்களில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆனால் இந்த ரூத் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் நகோமியினுடைய மருமகள். இந்த நகோமி யார் அப்படின்னா பெத்லகேமில் அவங்க வாசம் பண்ணியிருந்தாங்க யூதா தேசத்தில். ஆனால் இந்த நகோமி பார்த்திருப்பீங்களானால் தேசத்தில் கொஞ்சம் பஞ்சம் இருக்குதுன்றதுனால இவங்க மோவாப் தேசத்துக்கு அவங்க ஃபேமிலியோடு இவங்க கடந்து போயிடுறாங்க. மோவாப் தேசம் யார்? கர்த்தரால் அருவருக்கப்பட்ட ஒரு தேசம். அதாவது இந்த மோவாப் தேசம் அப்படி எப்படி இது உருவாகினது அப்படின்னு பார்த்திருப்பீங்களானால் இந்த மோவாபியர் யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய சகோதரனாகிய மகன் லோத்து, அவனுடைய 2 மகள்களும் தன்னுடைய தகப்பனிடத்திலே பிரவேசித்து அவர்கள் மூலமாக வந்த ஒரு சந்ததி தான் இந்த மோவாபியர் அம்மோனியர். இந்த மோவாப் என்றைக்குமே ஆண்டருடைய சமூகத்தில் அவங்க வரக்கூடாதுன்னு சபித்த ஒரு சந்ததி. அந்த ஜெனரேஷன், அந்த வாழ்கிற அந்த தேசத்துக்கு இந்த பெத்லகேமில் வாழ்கிற யூதா தேசத்தில் இருக்கிற இந்த நகோமி தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பமாக இருந்த இவங்க பஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல கடந்து போகும்பொழுது 2 பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய சொந்த கணவனும் இழந்து போயிடுறாங்க. இந்த நாட்களில் நம்ம இதை ஏன் நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் நெருக்கமோ கஷ்டமோ வரும் பொழுது தேவனை விட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து தவறான டிசிஷன் எடுத்துட்டோன்னா பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்ன எவ்வளோ பேர் செய்கிறாங்களே, நாங்கள் ஏன் அப்படி செய்யக்கூடாது? எமர்ஜென்சிக்கு சிலர் அப்படி சில காரியங்கள் மாம்சத்தில் செய்கிறாங்களே, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழலாம், இல்லை தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம். அநேக புறஜாதிகள் மக்கள் செய்கிற அதே காரியத்தை ரட்சிக்கப்பட்ட ஜனமும் இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்களும் இந்த நாட்கள் அப்படி செய்து எத்தனை பேர் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு போய் மாட்டிக்கொண்டவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த நகோமி அந்த காரியத்தை செய்தாங்க. ஆனால் அந்த நகோமி எடுத்த அந்த டெசிஷன் பார்த்தீங்கன்னா மோவாப்புடைய தேசம், தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஏன் புறவினத்து மக்கள்லேருந்து பெண் எடுத்தா என்ன தப்பு? ஆண்டவருக்கே அது பிரியமில்லாதா? அவங்களுக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் வாதாடி இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு சகோதரர் அப்படி தான் சொன்னாங்க, ஏன் ஆண்டவர் அறியாத பிள்ளையாக இருந்தால் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் எங்கள் சபையில் சேர்த்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி நான் அவளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்துச்சு?
அவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மாட்டோட சேர்த்து கழுதையை கட்டினா அதுங்க எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதே போல தான் தேவனை ஆராதித்து விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிகள் கூட்டத்தில் இருக்கிற நம்ம அந்நிய ஜாதியாரோட போய் நம்ம கலந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்குமா? அதே போல தான் இன்றைக்கி அநேகர் மாம்சத்தில் தேவ பிள்ளைகள் கூட சில டிசிஷன் எடுக்கிறாங்க. பொறுமையாக நிதானிச்சு இந்த டெம்டேஷனான பீரியடில், இந்த சோதனை காலத்தில் பொறுமையாக இருந்து, ஆண்டவரே தேசமெங்கும் பஞ்சம்தான் இருக்குது, நாங்கள் ஏன் அவசரப்படணும்? 2 ஆண் பிள்ளைகளை வச்சுருக்கிறாங்க, நல்லா ஒரு கணவரை வச்சுருக்கிறாங்க. இந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தால் போராடி ஜெபிச்சு அந்த பஞ்சத்தை மேற்கொண்டிருக்கலாம். அம்மா பாருங்கள், இவங்க அந்த பஞ்சம் வருதுன்னு கொஞ்சம் பிரச்சனை வரும்போது வேறு தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போன உடனே என்ன நடக்குது? இந்த அம்மாவுக்கு கணவர் இறந்து போயிடுறாங்க, 2 பிள்ளைகளும் மரித்து போயிடுறாங்க. எவ்வளோ ஒரு துக்கமான காரியம். கொஞ்ச நாட்களுக்குள்ளே ஆண்டவர், அது கீழே இருக்கிற வசனத்தை நம்ம வாசித்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. அப்போ பாருங்களேன், கொஞ்ச நாள் தான் அந்த பஞ்சம் இருக்கும். உங்களுக்கு சோதனை நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியாதபடிக்கு உங்கள் மாசத்தில் சில டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்க. பாருங்கள், கடைசியில் என்ன ஆகும்? எல்லாமே இழந்து போக வேண்டும், இருக்கிறதே இழக்கிற மாதிரி ஆகிடும். எவ்வளோ ஒரு துக்கம், எவ்வளோ ஒரு கண்ணீர். ஒரே குடும்பத்தில் 3 ஆண்கள் இறந்து போன பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனால் அந்த மோவாப் தேசத்தில் அவங்க கேள்விப்படுறாங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு யூதா தேசத்துலன்னு. அப்போ இந்த அம்மா பொறுமையாக கொஞ்சம் இருந்திருக்கலாம்ல. ஆனாலும் அந்த அம்மா அப்புறம் சொல்கிறாங்க, நான் என் தேசத்துக்கு கடந்து போகிறேன். அப்போ அவங்க 2 பிள்ளைகளுக்கும் 2 மருமகள், 2 பெண் பிள்ளைகளை வந்துட்டாங்க. அதில் ஓர்பால் ஒன்று, 2வது ரூத்து. ஓர்பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருக்காங்க அந்த அம்மா. அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் 2 பேர் நடந்து வராங்க. நடந்து வரும்பொழுது நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஒரு உங்கள் தேசத்துக்கு நீங்கள் கடந்து போயிடுங்கம்மா, இதுக்கு மேலே நான் கடந்து போகிறேன், ஆண்டவரை நம்பி நான் போகிறேன், எனக்கு அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு புருஷன் கூட வாழ்க்கைப்படுற வயசில் இருக்கீங்க, நீங்கள் கடந்து போயிடுங்க, என்னால் இனி உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓர்பால் என்ன பண்ணுறாங்க? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த 14வது வசனம், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த ஓர்பால் பார்த்திருப்பீர்களானால் சத்தமிட்டு அழுகிறாங்க. நீங்கள் தானே எங்களுக்கு மாமியாராக இருந்தீங்க, என் கணவரோட தாயாச்சே, நீங்கள் திடீர்னு என்னை இப்படி சொல்கிறீங்களேன்னு சொன்ன உடனே அப்படியே அழுது கதறிட்டு, சரிம்மா உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இந்த ஓர்பால் கடந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த ரூத்து ஸ்ட்ராங்காக நின்னாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக நின்னாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா, நான் உங்கள் கூட வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ரூத்து அதை நகோமி எவ்வளோ தடுக்கிறாங்க, வேண்டாம்மா நீ இது ரொம்ப வாழத்தக்க வயசு, சின்ன பொண்ணு, வேண்டாம், நான் ஒரு வயசான கிழவி, என்னை நம்பி நீ ஏன் வர அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த ரூத்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. இல்லைம்மா நான் போகமாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன். அநேகர் பாருங்களேன், முத்தம் கொடுத்துட்டு கடந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க இருதயத்தில் என்ன, அது தப்புன்னு சொல்லலை, அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் நீ கிளம்புது போயிடுமான்னு. உடனே அழுதுட்டு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஒருவேளை அந்த மகன் நினச்சிருக்கலாம், இந்த வயதான தாயரை நம்பி போகிறோமே, நம்மளும் சின்ன வயசாக இருக்கோம், வேறு வழி என்ன இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது மோவாப் தேசத்துலேருந்து வந்த ஒரு பெண் இல்லையா? ஏன்னா அந்த மோவாபியர்கள் எப்படி உருவானாங்க? இந்த லோத்தோடைய மகள்கள் 2 பேர் அப்படி தானே யோசிச்சாங்க. தேசத்தில் நம்ம கூட சேர்றதுக்கு யாருமே கிடையாது, ஒரு ஆண் மக்களும் கிடையாது, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, நம்ம தகப்பன் இடத்துல நம்ம தான் போய் இனிமேல் சேரணும். அவருக்கு மதுவை குடிச்சிட்டு தகப்பன் மூலமாகவே கர்ப்பம் தரித்த 2 பெண்கள் அவங்க. அப்போ அவங்களுடைய தாட்டு சிந்தனைலாம் எப்படி இருக்குது, மாம்ச ரீதியாக இருக்குது, இனிமேல் என்ன இருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த ஓர்பாலும் அந்த ஜெனரேஷன்லேருந்து வந்த அந்த மகள் அப்படி தான் நினச்சிருக்கா. இந்த வயசான அம்மாவை நம்பி நம்ம போனால் இனிமேல் என்ன இருக்குது, சரி இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்கன்னு எல்லாம் அழுதுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இந்த அம்மா போயிட்டே இருந்துட்டாங்க. ஆனால் இந்த ரூத்துக்குள்ளே சில நல்ல குண அதிசயங்கள் இருந்திருக்கு போல இருக்குது. நான் அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை நம்ம வாசிச்சோமானால் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வார்த்தை
தேவனுடைய இருதயத்தை தொட்டது. அதே ரூத்தின் புத்தகம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கு தன் தேவர்களிடத்திற்கு திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புறவிதத்து பிள்ளைதான், ஆனாலும் அந்த மகள் சொல்கிறா இருப்பாங்க, உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அது தேவனுடைய இருதயத்தை போய் தொட்டுச்சு. ஒரு புறவினத்து பெண்ணு தான், ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது பாரு. ஏன்னா இந்த நகோமியோட மகனோடு அவள் வாழும்பொழுது இஸ்ரவேலி தேவனை குறித்து அவங்க கணவர் அவகிட்ட சொல்லியிருக்கலாம், நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம். நான் அப்படி தான் யோசித்தேன். அவளுக்கு அப்படி முத்தம் கொடுத்துட்டு அவள் போயிட்டாலே, ஆனால் இவ மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பானா, கணவரோடு அவள் வாழ்ந்த அந்த நாட்களில் அவங்க கணவர் பேசியிருக்கலாம், யெகோவா தேவன் எப்படிப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, எங்கள் தேசம் எப்படின்றது மோவப்பில் அவகிட்ட அவள் டீச் பண்ணியிருக்கலாம். மேபி அதெல்லாம் அவள் கேட்டிருப்பா. ஆனால் அவளுக்குள்ள அந்த விசுவாசம் வந்திருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அம்மா, நான் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், நீங்கள் எங்கே சாவுறீங்களோ நானும் அங்கே தான் சாவேன். யாரை நம்பி வந்தா, அந்த தாயாரை மாம்சத்து ரீதியாக நம்பி வந்தாலும் அவளை இருதயத்தில் அவளை சொல்கிறா பாருங்க, இருதயத்திலேருந்து வருகிற ஒரு வார்த்தை, உங்கள் தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீங்களோ அவரை தான் நானும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. புறவினத்து ஜாதியிலிருந்து வந்த ஒரு பெண்ணுக்கே இவ்வளவு வைராகியம் இருக்குமானால் தேவன் அவளை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளம் வயது பெண்ணு, கணவன் இல்லை, அடுத்து நெக்ஸ்ட்டு அவளோட லைஃப் என்னன்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கு. மூத்தவ என்ன பண்ணிட்டா, கிஸ் பண்ணிட்டு போயிட்டா, அவ்வளோதான், இவங்களும் இனிமேல் நம்ப முடியாதுன்னு. ஆனால் நம்பிக்கையே இல்லை, வழியே இல்லை, வாசல்களே திறக்காது, அவ்வளோதான், நான் ஒரு கைம்பெண்ணாக ஆயிட்டேன். ஒரே குடும்பத்தில் 3 பேர் விதவைகள். ஓர்பால் விதவையாயிட்டா, ரூத்து விதவையாயிட்டா, நகோமி விதவையாயிட்டா. எவ்வளோ ஒரு அவமானம், எவ்வளோ ஒரு சாபம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. அவர் அருவருக்கிற அந்நிய தெய்வங்களையும் அந்நிய தேசத்துக்கு கிரியைகளையும் தயவுசெய்து நீங்கள் பின்பற்றி போகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அநேகரை இழக்க வேண்டியது வரும் உங்கள் குடும்பத்தில். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, தேவன் அருவருக்கிற 2 காரியம், அவருடைய மகிமையை யாருக்கு கொடுக்க மாட்டார். அவருடைய ஜனங்கள் போய் பாவம் செய்கிற மாதிரி இன்னொரு ஜனங்களை விக்கிரக ஆராதனை செய்யும்போது தேவனால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய இளைஞர்கள் எல்லாம் யூதா தேசத்தில் பெத்லகேமில் பஞ்சத்தில் இருந்தாலும் பஞ்சத்திலிருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம், கொஞ்சம் வல்ல கடிச்சிட்டு கஷ்டப்பட்டுருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை சந்தித்து வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். இவங்க அவசரப்பட்டு அங்கே கொஞ்சம் செழிப்பாக இருக்குன்னு கண்களை இப்படி திருப்பி பார்த்துட்டு போனாங்க. கடைசியில் ஒரே குடும்பத்தில் 3 பிள்ளைகளை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க வந்துட்டாங்க. இழந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, திரும்ப அதே இடத்துக்கு தலை குனிஞ்சு வராங்க. கூட ஒரு மகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை நினைத்தருளினார். அவருடைய இருதயம் பாருங்கள், இவளுடைய விசுவாசம், அந்த ரூத்தினுடைய விசுவாசம். அவர் தள்ளப்பட்ட இனத்திலிருந்து வந்திருக்கலாம், அவள் ஆண்டவரால் அருவருக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு அவளுடைய கேரியர் எப்படி இருக்கோ, அவளுடைய ஃப்யூச்சர் லைஃப் இனிமேல் ஒன்றுமே கிடையாது, என்னன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மகள் கடந்து வந்திருக்கலாம். அவளுக்கு ஒரே ஒரு நிச்சயம் இருந்தது, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், அவர் என்னை கைவிட மாட்டார், நீங்கள் மரணம் அடைய வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். அப்போ அவர் நகோமியை மட்டும் சொல்லலை, ஆண்டவராகிய யெகோவா தேவனையும் அவள் என்ன பண்ணியிருக்கிறா, இருதயத்தில் விசுவாசித்து அந்த தேசத்திலேருந்து அவள் கடந்து வந்திருக்கிறா. கடந்து வந்த அந்த மகளுக்கு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இவங்களுடைய உறவின் முறையாராக இருந்த ஒரு போவாஸ்ன்ற அந்த வயல்வெளிக்கு சொந்தமான ஒரு மனுஷனை இந்த ரூத்துக்கு ஆண்டவர் அடுத்த ஒரு, அதாவது என்னொரு கணவர்
ஆண்டவராக கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவன் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த ரூத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு மகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரூத்தும் நகோமியும் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் தேசத்துக்கு வந்தால் அந்த ஏரியாவில் இருக்க அந்த ஜனத்தில் இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் இவங்கள பார்த்து சும்மா வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணியிருப்பாங்களா? இல்லை. அந்த தேசத்துக்கு போனேன்னு எவ்வளோ பழிச்சிருப்பாங்க, எவ்வளோ தூஷிச்சிருப்பாங்க, அவங்கள எவ்வளோ கேவலமாலாம் பேசியிருப்பாங்க. அந்த நிந்தை அவமானத்திலையும் கூட அவங்க தாங்கிக்கிட்டு போவாசுடைய வயல்வெளியில் போய் அந்த கதிர்களை பொறுக்கி தின்ன போனாங்களாம். அவ்வளோ ஒரு வறுமை. நெக்ஸ்ட்டு சாப்பாட்டுக்கு கூட என்ன நிலைமைன்னு தெரியல. ஆனாலும் அவளுடைய ஆண்டவருக்கு அவள் மேலே தயவு இருந்தது. அவருடைய கண்கள் அவள் மேலே இருந்தது. அவள் சொன்ன வார்த்தை பாருங்கள், இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அந்த வார்த்தை ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டது. அந்த மகளை ஆண்டவர் கைவிடலை. தள்ளப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை தேவன் உயர்த்தி ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாரு, அந்த வயல்வெளிக்கு சொந்தமான அந்த போவாஸை ஆண்டவர் ரூத்துக்கு கொடுத்து அவருடைய சந்ததியிலே இருந்து தான் தாவீது ராஜா பிறக்கிறார். அந்த தாவீதினுடைய சந்ததியிலே இருந்து தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார். அவருடைய ஜெனரேஷன் அந்த ரூத்தினுடைய சந்ததியிலிருந்து அவருடைய ஜெனரேஷன் பிறக்குது. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் இல்லைங்களா? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றுமே கிடையாது, நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு அது முடிவு கிடையாது. நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை கம்மா போட்டு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை தருவார், ஒரு தொடக்கத்தை தருவார். அதை நீங்கள் முழு பலத்தோடு விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதற்கெல்லாம் நான் தகுதி அல்ல. நகோமி சொன்ன எல்லாத்தையும் இந்த ரூத்து கீழ்ப்படிஞ்சு வந்தாங்க. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ஏன்னா இந்த நகோமி ஒரு கீழ்ப்படியாமல் இல்லாததுனால தான் மோவாப் தேசத்துக்கு கடந்து போய் இழந்துட்டாங்க. அதே போல் திரும்ப மருமகளுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு சரியான ஆலோசனை கொடுத்து கரெக்டான கைடன்ஸ் பண்ணி அவங்கள வழி நடத்தும் பொழுது பரம போவாஸை அவங்க கரம் பிடித்தாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கணவராக அவர் மாறினார். அது மாத்திரம் இல்லை, அவளுடைய சந்ததி தழைக்கும்படி ஆண்டவர் செய்து அந்த சந்ததியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த ரூத்து பெற்றிருக்கிறாள். தள்ளப்பட்ட ஒரு கல், புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜாதி, அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதி. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என்றென்றைக்கு என் சமூகத்தில் அவங்க வரக்கூடாதுன்னு வசனத்தில் இருக்குது. அப்படி ஆண்டவரே சொன்னவர் அவளுடைய நற்குணத்தை பார்த்து, அந்த கிரியை, அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே அவருடைய சந்ததியில் வந்து பிள்ளையாக பிறக்க தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். தள்ளப்பட்ட ரூத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா? தலையை நிமிர செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்களானால் அந்த 1வது அதிகாரத்தை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அந்த 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். சல்மோன் போவாஸை ராகாபேதினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகொபயாமை பெற்றான். ரெகொபயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். இதில் பார்த்திருப்பீர்களால் ஒவ்வொரு ஜெனரேஷன் ரீதியாக எல்லாருமே இவர்களை பெற்றார் வந்து அந்த வழியில் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் பார்த்திருப்பீர்களானால் இந்த ரூத்தினுடைய பெயர் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது அந்த ஜீனியாலஜிஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூத் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு கிருபை பெற்றவங்களா இந்த ரூத் இருந்திருப்பாங்க. தள்ளப்பட்ட ஒரு பெண் தான், ஆனால் அந்த பெண்ணுடைய பெயரை ஆண்டவருடைய அந்த சந்ததியுடைய அந்த பட்டியல் லிஸ்ட்டில் ஆண்டவர் இடம்பெற வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்தபடியாக தள்ளப்பட்ட ஒரு மகளுக்கு, கைவிடப்பட்ட ஒரு மகளுக்கு, அன்பே கிடைக்காத ஒரு மகளுக்கு ஆண்டவர் எப்படி அவள் தலையை ஆண்டவர் உயர்த்தினார் என்று நம்ம பார்த்தோமானால் ஆதியாகமம் புத்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலு மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு
3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இந்த லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று வேதாகமத்தில் அழகா எழுதி வச்சிருக்கிறது. அவளுடைய சகோதரி ராகேல், இவங்க 2 பேருமே யாக்கோபுக்கு மனைவிகளாக இருந்தாங்க. ஆனால் யாக்கோபு ராகேலை தான் அவர் ரொம்ப நேசிச்சார். மாமனார் தந்திரம் பண்ணி லேயாலை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு 7 நாள் கழித்து ராகேலை போய் திருமணம் செய்து அவளை தான் அவர் ரொம்ப நேசித்தார். ஆனால் இவளை ஒதுக்கியதாக வச்சார். ஒரு ஆப்ஷன் மாதிரி தான், தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். எப்படி தான் அந்த நாட்களில் ஆண்கள் அப்படி இருந்திருக்காங்களோ, அவங்க இருதயம் அப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் பெண்களும் பாருங்களேன், அந்த மன கடினம், மன வேதனையில் அவங்க பாருங்களேன் அற்பமாக எண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கே வெளியிலேருந்து வந்த பெண் இல்லை, தன்னுடைய சொந்த சகோதரி மூலமாகவே அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாங்க. யாக்கோபு அந்த லேயாலை நேசிக்கவே இல்லை. ஒரு புருஷன் ஒரு மனைவியை நேசிக்கலை, அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கல, அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அந்த மகளுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் என்பது நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் கூட ஒரு பெண்ணால் அந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ண முடியும். எப்பேற்பட்ட போராட்டங்களை பெண்கள் ஊழியம் செய்யும் பொழுதும் பார்த்துருக்குறோம். அவங்க குடும்பத்தின் காரியத்தில், அவங்க வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் அவங்களுக்கு தோள் கொடுக்க கணவர் கூட இருந்தால் அவங்களோட அது சீக்கிரமாக அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டிப்ரெஷன் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் கணவன் இருந்தும் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அது ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, அநியாயமாக தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த மகளுக்கு கணவர் கூட இருக்கிறாங்க, ஆனால் இல்லாதது போலவே தன் சகோதரியோடையே இருக்கிறாங்க. இவளை அவரை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல, அற்பமாக நினச்சாங்களாம். அற்பமாக, அது அழகாக அங்கே அந்த இடத்துல போட்டிருக்கு. ஆனாலும் அற்பமாக நினச்ச உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அவளுக்கு கர்ப்பத்தை திறந்திருக்கிறாரு. முதல்ல என்ன செஞ்சாங்களா, ஒரு குமாரனை பெற்று சிறுமை பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன்னு பேரிட்டாங்களா. நான் சிறுமைப்பட்டிருக்கேன், நான் அற்பமாக நினச்சதுனால எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னு அவனுக்கு ரூபன் பேர் விட்டாங்களா. ரூபனை பெற்ற பிறகாவது தகப்பன் பிள்ளையை பார்க்கணும்ல. அந்த 2வது மனைவிக்கு குழந்தையே இல்லை, இருந்தாலும் அவர் நேசிக்கலை. பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பெண்கள், பாருங்கள் போய் மனைவியோட சேர விடாத அளவுக்கு போராடுறாங்க பாருங்கள். 2வது மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டர்லி இவனை எனக்கு தந்தார் என்று சிமியோன். நான் அற்பமாக நினைக்கிறேன். அவள் எப்படி ஜோம் பண்ணியிருப்பா, ஆண்டவரே நான் ரொம்ப அற்பமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அவர் கண்டுக்கவே மாற்றார் ஆண்டவரே, என்னை நேசிக்கவே மாற்றார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது 2வது ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இவர் நேசிக்கவே மாட்டார் இந்த மனுஷன். தங்கச்சியோடே போய் வாழ்கிறாரு. பிள்ளைகளை மட்டும் எப்படி பெற்றாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. பிள்ளையை பெற்றுக்கணுன்றதுக்கு மட்டும் இவகிட்ட வருவார் போல இருக்குது. ஆனால் நேசிப்பு, அன்பு, அவருடைய பிரயாசங்கள் எல்லாமே அந்த 2வது மனைவிக்கு தான் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அப்போது இவளுடைய இருதயம் எவ்வளோ உடஞ்சி சிக்குனராக இருக்கு. என்னை நேசிப்பாருன்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறாரா, சிமியோன்னு பேர் வச்சாரான். அப்போ கூட அவரோட கணவருடைய இருதயம் மாறல. 3வது ஒரு பிள்ளையை பெறா, அவருக்கு லேவி அப்படின்னு பெயரிட்டார். முதல்ல ரூபனை பெற்றுக்கிறா, 2வது சிமியோனை பெற்றிருக்கிறா, 3வது லேவி. இப்போயாவது பெற்றபடி இப்போ என்னோட நான் 3 பிள்ளைங்களை பெற்றுட்டேன், இனிமேலாவது அவர் என் கூட இருப்பார், பர்மனெண்ட்டாக என் கூடவே இருப்பார் அப்படின்னு நினச்சி அந்த மகள் அங்கலாய்த்து சொல்கிறாங்க. 3வது ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன், இப்போயாவது இந்த மகன், இந்த கணவர் என் கூடவே இருப்பார். அப்போ என்ன அர்த்தம், அந்த மகளோட அந்த கணவன் வாழவே இல்லை, பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் வருவார் போல் இருக்குது. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அப்போ அந்த 2வது மனைவியோடு தான் இருந்திருக்கிறாரு. தங்கச்சியே அக்கா கிட்ட விட மாட்டேன்றா பாருங்க, அப்படி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ ஒரு இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கும், அவள் இருதயம் எவ்வளோ கடினமாக இருக்கோ, இந்த மகளுடைய இருதயம் எவ்வளோ உடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். 2 பிள்ளையை பெற்ற பார்க்கல, 3வது பிள்ளையை பெற்றிருக்கிறேன், இப்பயாவது என் கூட சேர்ந்துருப்பார் அப்படின்னு பாரத்தோடு சொல்கிறாங்க. அப்போவும் யாக்கோபு வரல. 4வது அவங்க சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவருக்கு யூதா என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா! ஒரு குறிப்பிட்ட டைம் வருது வச்சுக்கோங்களேன், நம்ம பொறுத்து பார்ப்பாங்க பெண்கள். நேசிக்க மாட்டாரா,
இறங்க மாட்டாரா? என் கூட வந்து வாழ மாட்டாரா? இனிமேலாவது என்கிட்ட அன்பாக பேச மாட்டாரா? 3 பிள்ளைகளை பெற்றுட்டேன், வெயிட் பண்ணா, ஒரு டிசிஷன் எடுத்தா, நான் 3 பிள்ளைங்களை பெற்ற நீ என்கிட்ட வரல, ஓகே, கர்த்தர் 4வது எனக்கு கொடுத்துருக்கிறார், யூதா அப்படின்றத கொடுத்துருக்கிறார். இப்போ நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அம்மா எடுத்த ஒரு டிசிஷன், நீ போறியா போ, பிரச்சனை இல்லை, கர்த்தர் எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், யூதாவை எனக்கு கொடுத்துருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கமே லேயாளுடைய கர்ப்பத்திலிருந்து தான் பிறந்திருக்கிறார். அற்பமாக தள்ளப்பட்ட அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தில் தான் யூதா பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்தாங்க? துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. ஆண்டவரே துதிக்கிற, நீர் நல்லவர், நீர் வல்லவர், அவங்க துதிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு நாள் வந்தது, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அற்பமாக நினைக்கப்பட்டாங்களோ, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளைகள் பெற்றாங்க. இருந்தாலும் அவங்க தள்ளப்பட்டவங்களாக தான் இருந்தாங்க. தேவன் பார்த்தாங்க, இவங்க துதிக்கிற அந்த துதியை பார்த்துட்டு கூட பிறந்த சகோதரி தான் ராகேல் வழியில் என்ன பண்ணிட்டாங்க? 2வது பிள்ளையை பிறக்கும்போது மறிச்சிட்டாங்க. தேவன் சிலருக்கு எழுந்தருளி நியாயம் செய்தார். வழக்க தீர்க்கணும்னா இப்படி தான் செய்வார். ரொம்ப நீண்ட நாட்கள், பல வருஷங்கள், 11 பிள்ளைகளை பெற்றுக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தார் ஆண்டவர். இவன் வெயிட் பண்ணுறாரு, யாக்கோபு வருவார், ரேயாலையும் நினைப்பார், நல்லா வச்சுக்குவார்னு வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஆனால் அவள் வழக்காடுறா, போராடுறா, என் கூட இருப்பாள்னு கெஞ்சுறா. மனம் இறங்கவே இல்லை. தேவன் மனம் இறங்கிட்டார். ஹல்லேலூயா. நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் ஆண்டவரே, யூதாவை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இப்பொழுது நான் உங்களை துதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த மகள் எடுத்த அந்த டிசிஷன் பாருங்கள், அவளுக்கே தெரியாது. வழியில் அவங்க பிரயாணப்பட்டு திரும்ப அந்த தேசத்தை விட்டு போகும்பொழுது எப்பிராத்தா என்ற இடத்துல ராகேல் பிள்ளை பெறுறாங்க. பிள்ளையை பெற்ற உடனே, அந்த 2வது மகன் பெற்ற உடனே அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போது யாக்கோபுடைய இருதயம் எவ்வளோ உடஞ்சிருக்கும். மனைவியை விட்டுட்டு கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மகளை நேசிக்கவே இல்லை. ரொம்ப கேவலமாக அற்பமாக நினச்சாரு. ஏன்னா யாக்கோபுடைய இருதயத்தில் ராகேல் மட்டும்தான் இருந்திருக்காங்க, லேயாள் கிடையவே கிடையாது. எவ்வளோ உடைக்கப்பட்டிருப்பாங்க அந்த மகள். அந்த மகளுடைய சிறுமையை பார்த்து கடைசி வரைக்கும் யாக்கோபு அந்த மகளோட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துட்டார் பாருங்க. சிறுமையில் தள்ளப்பட்ட அந்த பெண்ணுக்காக அந்த சகோதரியே கடைசியில் இல்லாமல் போயிட்டாங்க. கூட பிறந்த சகோதரி தான் ராகேல் இல்லாமல் போயிட்டாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதிக்கப்பட்டதானா இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. முதலாவது ரூபனை கொடுத்தீர், சிமியோனை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, லேவியை கொடுத்தீங்க. என் கணவர் என்னோடு சேர்ந்திருப்பார், என் கணவர் என்னை நேசிப்பார், என் கணவர் என்னோடு கூட வந்து இருப்பார்னு அந்த மகள் எவ்வளவு போராடி இருதயத்தில் குமுங்கி இருப்பாங்க ஆண்டவரே. ஆனால் அந்த கணவனுடைய இருதயம் கரையவே இல்லையே. அந்த மகளை திரும்பி கூட பார்க்கலையே. தன்னுடைய சுயநலத்துக்காக மாத்திரம் அந்த மனைவியை அவர் யூஸ் பண்ணாரே. ஆனாலும் தேவன் ஆண்டவர் அந்த மகளை நீர் நினைத்தள்ளினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் 4வது ஒரு மகனை பெற்று, நான் எனக்கு கர்த்தர் யூதாவை கொடுத்ததனால் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னாலே, அதே போல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனை சகோதர சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, கைவிடப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளுவீராக, எங்களுக்கு எழுந்து ஒரு நியாயம் செய்வீராக ஆண்டவரே. எத்தனை நாட்களுக்கு இந்த சிறுமையின் பாதையில் நாங்கள் கடந்து போவோம், நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. உங்கள் நாம எங்கள் மூலம் மகிமைப்படணும். நீங்கள் எங்களுக்கு செய்கிற காரியத்தை நாங்கள் மற்றவரிடத்தில் சொல்லணும். யூதாவை கொடுத்த பிறகு அவள் துதிக்க ஆரம்பித்தாலே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கிற சகோதரிகள் எழும்பி உம்மை துதிக்கிறவர்களாய் மாறட்டும். தடைகள் உடையட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், ஒளிவதாக ஆண்டவரே. சத்துரு எந்தெந்த குடும்பத்தை எல்லாம் பிரித்து கொண்டு போய் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால திரும்ப கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். தனித்தனியாக இருக்கிற கணவன் மனைவி விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேர்ந்து வாழ்வார்களாக ஆண்டவரே. விதவைகளாக இருக்கிற பெண் பிள்ளைகள், தள்ளப்பட்ட பெண் பிள்ளைகள் ஆண்டவரே, அறியாத அந்நிய தேசத்திலிருந்து வந்தது போல, ரூத்தை போல ஆண்டவரே, அறியாத புறமார்க்கத்திலிருந்து வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் உம்மை விசுவாசித்து நம்பி வந்தபடியால் பரம போவாஸ் அந்த பிள்ளைகளை கைவிடாதிரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமம் இதன் மூலம் மகிமைப்படுவதாக. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிவாசலை தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் இடைப்பட்டு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று. அதே போல் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா, குடும்பத்தில் ஆகாதவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா, உங்களை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாக வச்சுருக்காங்க. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.